ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான சிம்பிளான ஒரு குஸ்கா தாங்க பண்ண போகிறோம். இந்த குஸ்கா ரொம்ப ரொம்ப கம்மி நிமிஷத்துலேயே பண்ணிடலாங்க. இந்த குஸ்காவுக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலாத்தூள் எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சிம்பிளான குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேங்க. ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கே பாருங்கள். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டுங்க. ஒன்றரை ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 2 பெரிய வெங்காயம் நேராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா நேராக கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். குஸ்காவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நம்ம மிளகாய் தூள் போட போகிறதில்ல. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், லைட்டாக வதக்கியாச்சு. ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்ல வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணது. நான் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது நான் எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ புதினா தழை போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை, புதினா தழை குஸ்காவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது நான் வீட்டில் ரெடி பண்ண பிரியாணி மசாலா. இதோட லிங்க் வேணுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவு இன்றைக்கி போடுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவு தயிர் ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், சீரக சம்பா அரிசிலையும் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நான் அரிசி ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வெயிட் போட்டுடலாங்க. இப்போ ஒரு 3 விசில் வரட்டுங்க. வெயிட் பண்ணலாம் நம்ம. அதுக்கு நம்ம தயிர் பச்சடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை போட்டுக்கலாம்.
மாதுளப்பழம் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் தயிர் பச்சடி பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிரியாணிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது கொய்யாப்பழம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ நம்ம தயிர் 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு. கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் மாங்காய் வச்சுருந்தீங்கன்னா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க, விசில் வந்துடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான குஸ்காங்க இது. நம்ம மல்லித்தூள் மிளகாய்த்தூள் எதுவுமே போடலைங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன குழம்பு வைக்கணும்னு கன்ஃபியூஷனாக இருக்கா? உடனே இந்த குஸ்கா பண்ணிடுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப பொருட்களும் தேவையில்லைங்க. வெங்காயம் தக்காளி இந்த மசால் பொடி இருந்தாலே போதுங்க. சூப்பராக பண்ணிடலாம். எங்கள் வீட்டில் இந்த குஸ்கா எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுங்க. அதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.